ஏசாயா 40:31 வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. எவனிங்க ஆண்டவர் இங்க நம்முடைய வாழ்க்கையை ஒரு கழுகோடு ஒப்பிட்டு பேசுகிறார். கவனிங்க, பலவிதமான மிருகங்கள் இருக்குது, பலவிதமான பறவைகள் இருக்குது. ஆனா தேவன் இந்த வார்த்தையை ஒரு கழுகோடு கூட ஒப்பிட்டு நமக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா, நீ கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவாய். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை புதிய பலத்தினால பலப்படுத்த போறேன், புதிய கிருபையினால் நிரப்ப போறேன், நீ பலனடைந்து எழும்புவாய். ஹல்லேலூயா. கவனிங்க, புது பலன் அடைந்து எழும்பணும்னா என்ன செய்யணுமா? காத்து இருக்கணும். பக்கத்தில் சொல்ல, நீ ஒரு கழுகு. பக்கத்தில் நீ ஒரு கழுகு, நான் ஒரு கழுகு, நான் ஒரு கழுகு. பாருங்க, ஆண்டவர் நம்மளை கழுகோடு ஒப்பிடுறார். நான் சுருக்கம் வந்தால் செய்தியை முடிச்சு விரும்புகிறேன். பாருங்க, கழுகுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கழுகுடைய குணாதிசயம், கழுகுடைய ஆயுள் நாட்கள் 70. கழுகுடைய ஆயுள் நாட்கள் 70. ஆனால் ஒரு கழுகு 40 வயசுல என்ன ஆயிடும்னா தளர்ந்து போயிடும். ஏன் தளர்ந்து போயிடுதுன்னா, இது முழுக்க என்ன, கொழுப்புள்ள ஆகாரங்களை சாப்பிடும். கொழுப்புள்ள ஆகாரங்களை சாப்பிட்டு இந்த கழுகுகளுடைய ரெக்கைகள், இதனுடைய கால்கள் எல்லாத்திலையுமே கொழுப்பு அதிகமாக படிச்சதுனால இதால் என்ன செய்ய முடியாதுன்னா, இந்த 40 வயசுக்கு மேலே பறக்க முடியாது, பலன் குன்றி போயிடும். இவனுங்க இந்த 40 வயசுக்கு மேல பறக்க முடியாத இதோட பலன் குன்றி போனதுனால இது என்ன செய்யுதுன்னா, தனக்குள்ளால ஒரு முடிவு எடுக்குது, இனி நாம் வாழ்றதா சாகிறதா. ஒண்ணுல எங்கேயாவது முட்டி மோதி சாகணும், இல்லைன்னா மறுபடி காத்து இருந்து ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு நான் வாழணும். அப்படிங்கிறனால இந்த கழுகு, சில கழுகுகள், எல்லா கழுகுகளில் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் கோல்டன் ஈகிள்னு சொல்கிறாங்க. இதுதான் பயங்கரமான கழுகுகள். இந்த கோல்டன் ஈகிளுடைய வலது பக்க ரெக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 3 அடி 4 அடி இருக்குமா. அப்போ கிட்டத்தட்ட அதனுடைய 2 ரெக்கைகளையும் சேர்க்கும் போது 8 அடி வருது. பாருங்க, இந்த கழுகு என்ன செய்யுமானா, கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து அதனுடைய இறையை உற்று கவனிக்கிற தன்மை வாய்ந்ததான். அது பெரிய பெரிய மலை சிகரங்கள்ல தான் இருக்குமா. அங்க இருந்துகிட்டு கடல் மேல இல்ல, ஆத்து மேல இல்ல, குளத்து மேல நீந்துகிற மீன்களை அப்படியே பார்த்து அதை கொஞ்சம் கூட அங்கிங்க அசையாம நேர வந்து அதை வேட்டையாடுகிற அனுபவம் வாய்ந்தது இந்த கழுகு. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, கழுகுடைய கால்களின் பலன் எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ வெயிட்ட தூக்கத்தக்க பலன் வாய்ந்தது. பறவைகளுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லப்படுகிறது அந்த கழுகு. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, பறவைகளுக்கெல்லாம் ராஜாவாகிய அந்த கழுகோடு உங்களை என்னையும் ஒப்பிட்டு சொல்றான்னா, நம்ம மறுபடி பலன் அடைந்து எழும்புகிறவர்கள். ஹல்லேலூயா. பிரச்சனை, நெருக்கம், போராட்டம், நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகள், சில வேதனைகள், சில வியாதிகள், சில சஞ்சலங்கள், சில போராட்டங்கள் நமக்கு வரும்போது, சில புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கும் போது நம்ம என்ன செய்வோமா, கழுகை போல முதல்ல சேட்டைகளை அடித்து எழும்புவோமா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை கழுகைக்கு ஒப்பாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு கழுகு என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய 40 வயசு ஆயுள் நாட்கள் முடியும் போது அதால் என்ன செய்ய முடியலன்னா, சில போராட்டங்கள்ல போராட முடியாம ஆயிடும், தளர்ந்து போயிடுது. ஒரு விசை நான் என்னோட நண்பர்களோடு கூட இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் ஊழியத்துக்கு போகும்போது
நாங்கள் காரில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த சாயல்குடி பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர சுழல் காற்று. இந்த சுழல் காற்றில் அங்கங்கே கார்கள் பைக்கெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக சுழல் காற்று. இந்த சுழல் காற்றில் நாங்களும் காரை நிப்பாட்டிட்டோம். கார் நிப்பாட்டி நாங்கள் நேராக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த சுழல் காற்றில் ஒரு 20-25 சிட்டுக்குருவிகள் சிக்கி கொண்டது. இந்த சுழல் காற்று சுழல 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 நாங்கள் என்ன நினைச்சோம்னா, இந்த காத்துல சிட்டுக்குருவிகள் விளையாடி கொண்டிருக்குதுன்னு நினைச்சோம். ஆனா கொஞ்சம் நேரம் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த சுழல் காற்றுல சிட்டுக்குருவிகள் இந்த சுழல் காற்றை மேற்கொள்ள முடியாதபடிக்கு இதுல சுத்தி 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 தளர்ந்து போய் இதை எதிர்த்து போராட முடியாதபடிக்கு, இதை எதிர்த்து பறக்க முடியாதபடிக்கு சில 2-3 குருவிகள் எங்க கார் கண்ணாடிக்கு மேலே வந்து விழுந்துருச்சு. நாங்கள் என்ன செஞ்சோன்னா, உடனே அந்த குருவிகளை, பொதுவாக சிட்டுக்குருவியை கையில் பிடிக்க முடியாது, இந்த குருவி தளர்ந்து போனதுனால நாங்கள் குருவிகளை பிடித்து என்ன செஞ்சோன்னா, அந்த குருவிகளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து எங்கள் காருக்குள்ளால வைத்து ஒரு 5 நிமிஷங்களை பாற வச்சோம். தண்ணியெல்லாம் கொடுத்தோம். ஒரு பண்ணை வாங்கி நம்ம பசங்க பிச்சு பிச்சு கொடுத்தாங்க. இதை சாப்பிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஓய்வு எடுத்து மறுபடியும் சிறகடித்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆனா கழுகுடைய தன்மை அப்படி அல்ல. கழுகுடைய தன்மை அப்படி அல்ல. கழுகு எப்படிப்பட்ட சுழல் காற்று வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எதிர்த்து மேற்கொண்டு அதை ஜெயித்து பறக்க ஆற்றல் பெற்றது கழுகு. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னையோ எப்படிப்பட்ட புயல் காற்று வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, அதுல சுழந்து கலங்கி விடுகிறவன் நீ அல்ல. நீ அதை மறுபடியும் சேட்டை அடித்து எழும்புகிறவன். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் எழும்புகிற ஆற்றலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, ஏன் சோகமா படுத்திருக்க? ஏன் சோகமா படுத்திருக்க? நீ வேகமா பறக்க போற. நீ வேகமா பறக்க போற. ஏன்னா ஒரு கழுகுடைய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தன்னுடைய பலனை இழக்கும் போது அது என்ன செய்யுமானா, தன் உயரமான சிகரமான மலைகளை தேடி போய் அந்த கண்மலை வெடிப்பிலே போய் அது காத்துக்க ஆரம்பிக்குமா. 40 வயசு ஆயிடுச்சு, இனி என்னால் போராட முடியல, இனி என்னால் ஜெயிக்க முடியல, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இனி என்னால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல, என்னால் சிறகடிச்சு பறக்க முடியல, அதனால எனக்கு இப்போ நான் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நான் போய் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கழுகு தன்னுடைய 40 வயசுல போய் காத்திருக்குமா. காத்திருந்து என்ன செய்யுமா, தன்னுடைய இதழ்கள் இருக்குல்ல, ரெக்கைகளை இந்த வாயுடைய அழகை கொண்டு ஒவ்வொரு ரெக்கையாய் பிச்சு 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 எல்லா ரெக்கைகளையும் கலைத்து விடுமா. இரண்டாவது என்ன செய்யுமா, தன்னுடைய கை நகங்கள் இருக்குல்ல, நல்லா கவனிக்கல, நம்முடைய நகம் ஒருவேளை கால் தட்டி அடர்ந்து கொஞ்சோல தொங்கிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், கொஞ்சோல தொங்கிக்கிட்டு இருக்குது, இதை யாராவது பிடிச்சு இழுத்து பிச்சிட முடியுமா? அப்படின்ற. அந்த கழுகு என்ன செய்யுது, அந்த நகங்கள் ஒன்றும் பிய்யலை, ஆனா அந்த நகங்களுடைய தன்மை முடிஞ்சு போனதுனால தன்னுடைய அழகினால அந்த நகங்களை அழகை கொண்டு கொத்தி 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 இந்த காலில் இருக்கிற நகங்களை தீர்த்து போட்டு விடுமா. அதோடு விடாது, அதோடைய அழகு இருக்குல்ல, அதோடைய அழகு மூக்கு, அந்த அழகை கொண்டு பாறையில மறுபடி தட்டி 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 உடைத்து விடுமா. நல்ல கவனிங்க, தன்னை முற்றிலுமாய் ஒரு அலங்கோலத்துக்கு, முற்றிலுமாய் ஒரு சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்து அந்த கண்மலை சிகரத்திலே இந்த கழுகு காத்திருக்குமா. எதுக்கு தெரியுமா, மறுபடி புது பலன் அடைவதற்காக. ஹல்லேலூயா. அன்பான தேவப்பிள்ளையே, இந்த மாலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனையில, உன் வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள்ல, உன் வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள்ல என்னால மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, நான் தோத்து போகிற ஆண்டவரே, என்னால ஜெயிக்க முடியல, என்னால போராட முடியல, என்னால ஓட முடியல, என்னால நடக்க முடியல, நான் சோர்ந்து போய் படுத்திருக்கிறேன்னு சொல்றியா? கர்த்தர் சொல்றாரு, என் சமூகத்துல, என் கண்மலையில, என் சிகரத்துல, என் பாதத்துல நீ காத்துது, உனக்கு புதிய பலனை தரப்போற. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போய் இருக்கிறியா?
நீ சோர்ந்து போய் இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை மறுபடி எழுந்து நிமிர்ந்து நிலை நிற்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில நெருக்கங்கள் நம்மளால மேற்கொள்ள முடியாது. என்னால இதுல ஜெயிக்க முடியாது, நான் மறுபடி தோத்து போறேன்னா இதுல நான் ஜெயிக்கணும், மறுபடியும் நான் எழும்பணும்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த காத்திருக்கிற நாட்கள்ல கழுக பார்த்தா எப்படி தெரியுமா தெரியும்? அலங்கோலம். கழுகுக்கு அந்த நாட்கள்ல ஒரு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைக்கலாம் தெரியுமா? மொட்டைக்கழுகு. மொட்டைக்கழுகு. பக்கத்து சொல்லுங்க, நீ காத்து இருக்கும் போது மொட்டை கழுகுதான், நீ காத்து இருக்கும் போது மொட்டை கழுகுதா, ஆனா மறுபடியும் உனக்குள்ளால ரெக்க முளைக்க பாரு. மறுபடியும் பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில சிம்சோன் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன், தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டவன். சிம்சோன் மேல கர்த்தருடைய அழைப்பு பெரிதாக இருந்துச்சு. சிம்சோன் யார்னா, பெலிஸ்தர்களை மேற்கொண்டு ஜெயமெடுத்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய இந்த சிம்சோன் பாதை தவறி போனதுனால, பாக்கு தவறி போனதுனால எல்லாருடைய பார்வைக்கும் அலங்கோலமாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனா அலங்கோலமாய் மாற்றப்பட்ட சிம்சோன் மறுபடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, மறுபடியும் என்னுடைய பாவங்களை மன்னித்து ஒரு விசை கூட எனக்கு அந்த பலத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி அவன் ஜெபிக்க அவனுடைய முடியெல்லாம் என்ன செஞ்சிச்சு? மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, இந்த தோத்து போன சிம்சோனுக்குள்ள தேவ பலன் மறுபடி கடந்து வந்துச்சு. இந்த சிம்சோன் மறுபடி எழும்பினா பாருங்க, ஒட்டுமொத்த அவங்கத்தையே இடிச்சு போட்டுட்டான். அப்படி ஒரு பலனை, அப்படி ஒரு உன்னதமான பலனை தேவன் கொடுத்தார். அதே போல அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த கழுகு தன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல போய், அந்த கண்மலையில போய், அந்த வெடிப்புல போய் காத்து இருக்கும் போது, ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 150 நாட்கள், 5 மாதம் எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பாடு கிடைச்சா கூட என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. 5 மாதங்கள் 150 நாட்கள் அந்த கண்மலையின் வெடிப்பில் காத்திருக்கோம். கண்மலையின் வெடிப்பில் காத்திருந்து மறுபடியுமாய் இதனுடைய அழகு மறுபடியுமாய் முளைக்கும், மறுபடியுமாய் இதனுடைய நகங்கள்லாம் முளைக்கும், மறுபடியுமாய் இதனுடைய சிறகுகள்லாம் முளைக்கும். இந்த சிறகுகள்லாம் முளைத்த பிற்பாடு இந்த கழுகு மறுபடியும் ஒரு வாழ்க்கை வாழுது பாருங்க. அது என்ன செய்யுமானா, சேட்டைகளை அடித்து எழும்பி இது வரைக்கும் இந்த மேகத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்த கழுகு இந்த மேகத்துக்கு மேல போய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. கவனிங்க, பறவைக்கெல்லாம் ராஜா கழுகுனா, இந்த கழுகு எப்பொழுதுமே என்ன செய்யணும்? மற்ற பறவைகளோடு பறக்கவே செய்யாது. இது ஒரு தனித்துவம் வாய்ந்தது, இது ஒரு தனித்தன்மை உள்ளது. இது மற்றதோடு பறக்காது. இது எப்போதுமே என்ன செய்யும்? தனித்தே தான் என்ன செய்யும்? பறந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும்? நான் கூட்டத்தோடு சேர்ந்து கும்மாளம் அடிக்க கூடாது. நான் தனி ஒருவன், என் மேல தனி அழைப்பு இருக்கு, என் மேல தனி அபிஷேகம் இருக்கு, என் மேல தனி திட்டம் இருக்கு, என் மேல தனி நோக்கம் இருக்கு. என்னுடைய செயல்பாடு எல்லாம் எல்லாரோட சேர்ந்தது அல்ல. நான் தனி ஒருவன். என்னை சுத்தி யாரு வேணாலும் படுத்திருக்கலாம், ஆனா நான் படுத்திருக்கிறவன் அல்ல, மறுபடியும் சேட்டையை அடித்து எழுப்புகிறவன். ஏன்னா என் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது, என் அழைப்பு அப்படிப்பட்டது. நான் ஒருபோதும் சோர்ந்து படுத்துக் கொள்ள மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து புது பலனை அடைவேன். ஹல்லேலூயா. வீட்டுல எலி தொல்லை நான் சும்மா கம்பெடுத்துட்டு வாழ்ந்துட்டு அலையக்கூடாது. ஐயோ எலி தொல்லையா இருக்குது, ஒரே கவலையா இருக்குது. சிம்பிள் மேட்ரு, என்ன செய்யலாம்? ஒரு பூனையை வாங்கி விட்டுட்டா எலி தொல்லை முடிச்சு. இதே போல வீட்டில் சில போராட்டங்கள், என்னால மேற்கொள்ள முடியல பிரதர், நான் போராடுறேன் பிரதர், என்னால ஜெயிக்க முடியல பிரதர், நான் போராடுறேன் பிரதர், அப்படி சொல்லிட்டு இருக்கிறத விட ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. கர்த்தர் அதை ஃபேஸ் பண்ற புது பலனை உங்களுக்கு தருவது மட்டுமல்ல, உங்க வீட்டில் இருக்க தொல்லை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவாரு.
உங்களை வீழ்த்த யாராலையும் முடியாதுங்க. கர்த்தருக்குள்ளால் நீங்க பாருங்க, இந்த கழுகு எப்போதுமே எப்படி வாழுமானா மேகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்குமா. அந்த கழுகு போகிற உயரத்துக்கு எந்த பறவையும் போக முடியாதான், எந்த பறவையும் போக முடியாதான். அவ்வளவு உயரத்துல போய் தான் அது வாழுமா. ஆனா இந்த 40 வருஷத்துக்கு பின்னாடி அது தன்னை சுத்திகரித்து அது தன்னை மறுபடியும் புதிய பலனை அடைந்து அது எழும்புது பார்த்தீங்களா. அதுக்கு பின்னாடி வாழ்ற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மேகத்தை கடந்து போய் வாழுமா. கவனிங்க, காகத்துக்கு எப்போதுமே கழுகை கண்டா கூட நக்கல் தான். காகம் என்னதையும் செய்ய நீங்க பாத்துக்கீங்கன்னா தெரியாது. காகம் என்ன செய்யணும், சில நேரத்தில் உயரத்தில் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கழுகுக்கு மேலே ஏறி இருந்து கழுகுக்கு மண்டையை கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த கழுகு காகத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன செய்யுமானா, தன்னால எந்த அளவுக்கு உயரத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு உயரத்துக்கு போயிட்டே இருக்குமா. இந்த காகம் நினைக்குமா, நீ போ போ, நீ எவ்வளவு உயரத்துல போனாலும் அவ்வளவு உயரத்துல நான் பறந்து கீழே வந்து எனக்கு காகம் நினைக்குமா. இந்த கழுகு பறந்து 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 அப்படியே அந்த மேகமூட்டத்துக்கு மேலே போகும்போது தான் இந்த காகத்துக்கு லைட்டா மூச்சு அடைக்குமா. ஏன்னா கழுகு ஆக்சிஜன் இல்லாத இடத்துலயோ அதை சரி பண்ணி வாழ படித்து கொண்டது. இந்த காகத்தால ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வாழ முடியாது. அதனால கவனிங்க, நீங்க கழுகு உங்களை ஏதாவது காகம் கொட்டிக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன், நீங்க நல்லா நினைச்சுக்கிடுங்க, நான் பறந்து 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 மேல போயிட்டே இருப்பேன். ஆனா என்னோட பறக்க உன்னால முடியாது, என்னோட டிராவல் பண்ண உன்னால முடியாது, நீ மூச்சடைச்சு செத்து போயிடுவ. பக்கத்து சொல்லுங்க, நீ காகமா இருக்காத, நீ கழுகா இரு. நீ கழுகா இருந்தன்னா மறுபடியும் சேட்டையை அடித்து நீ எழும்புவாய். ஒரு பதாலையும் தடை பண்ண முடியாது. சங்கீதம் 103:5 ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப. அப்ப கவனிங்க, ஒருபோதும் நீங்க உங்களை பலகீனவான்னு நினைக்க வேண்டாம், நீங்க சாதாரண நினைக்க வேண்டாம், நீங்க தோற்று போனவர்கள் நினைக்க வேண்டாம். உங்க வயதை மறுபடியும் கத்த திரும்ப வாழ வயது போல ஆக்கி உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து, ஒரு புதிய ஆரோக்கியத்தை கொடுத்து, ஒரு புதிய சத்துவத்தை கொடுத்து, சேட்டைகளை அடித்து எலும்பு என்று கத்த சொல்லுகிறார். சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு நீ எலும்பு. எழும்பி பறக்க போற. நான் அந்த கழுகை குறித்து காய்களை பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன கதையை படித்தேன். இதை சொல்லி நான் முடிச்சுறேன். கவனிங்க, ஒரு காட்டுக்குள்ளால ஒரு விவசாயி போயிட்டு இருந்தாராம். இந்த விவசாயி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கழுத முட்டை கிடைச்சிச்சான். இது படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்டில் முட்டை கதை ஓடிட்டு இருந்துச்சு, அதனால ஞாபகம் வந்துருச்சு. ஒரு கழுகு முட்டை கிடைச்சிச்சான். இந்த கழுகு முட்டை ஏதோ கழுகு கூட்டுல இருந்து விழுந்துருச்சு, இதை எப்படியாவது மறுபடி கொண்டு கழுகு கூட்டில சேர்த்தணும்னு சொல்லி இவர் என்ன செஞ்சாதானாக்கி கழுகு கூடுகளை தேடி அலைந்தாராம். கழுகு கூட கிடைக்கலையா. அந்த கடைசியா வீட்டுல வந்து என்ன செஞ்சாராம், தன்னுடைய வீட்டுல கோழி இருக்குல்ல, அந்த கோழி கூட்டுக்குள்ள கொண்டு வச்சாராம். இந்த கோழி அடைக்காக்குற நாட்கள் வரும்போது இந்த முட்டையை எடுத்து என்ன செஞ்சாரு, கோழி அடைக்காக்குற அந்த அடையில கொண்டு வச்சுட்டாரு. இந்த கோழி அடைக்காத்துச்சு. நாட்கள் வந்தது. ஒவ்வொரு கோழி குஞ்சா ஒவ்வொன்றா வெளியே வந்துச்சு. அதோடு சேர்ந்து இந்த கழுகு குஞ்சு வெளியே வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சு எல்லாம் சேர்ந்து கூவிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த கழுகு மட்டும் அப்படின்னுச்சு. இப்போ இந்த கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்த உடனே, கழுகை பார்த்த உடனே நக்கல். நம்ம எல்லாம் என்ன அழகா பாட்டு பாடுறோம், இது என்னடா அப்படி கத்துது அப்படின்னு சொல்லி நக்கலா பார்த்துச்சான்.
அது மட்டுமல்ல பாருங்க, கழுகு பறந்த உடனே அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, இந்த கழுத்தங்கோலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தோற்றமே அலங்கோலமா இருக்கும். இப்போ இந்த கோழியெல்லாம் சேர்ந்து சொல்லிச்சான், உனக்கு கூவவும் தெரியல, நீ அழகாவும் இல்லை. அதோட விடல, இந்த கோழியெல்லாம் சேர்ந்து அந்த குஞ்சு கோழி, தாய்க்கோழி குஞ்சு கோழிக்கு பறக்க சொல்லி கொடுத்துச்சான். இப்போ குஞ்சு கோழி எல்லாம் தாய்க்கோழியோடு பறந்துச்சான். ஆனா கழுகு மட்டும் கூவிட்டே அலைஞ்சிச்சான், பறக்க தெரியலையா. அப்ப எல்லா குஞ்சு கோழியும் சேர்ந்து இந்த கழுகை பார்த்து ரொம்ப நக்கல் அடிச்சுச்சான். கழுகுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சான். எல்லாருடைய பார்வைக்கு நான் ஒரு கேலி பொருள் ஆயிட்டேன். நண்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாள்ல கழுகாகிய உங்களை இந்த உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க இந்த உலகத்தோடு உறவாட முடியாது. நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. பாருங்க, இந்த கழுகு ஒவ்வொரு நாளும் கவலையோடு இருந்து என்ன மட்டும் ஏன் எல்லாரும் ஒதுக்குறாங்க? நான் இவங்களோடு தானே பிறந்தேன், நான் இவங்களோடு தானே சஞ்சரிக்கிறேன், நான் இவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான், அந்த விதைகளை தான் கொத்தி கொத்தி தின்னுட்டு இருக்கிறேன், என்ன மட்டும் பகைக்கிறாங்களே. அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாலை வேலையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஃபீலிங் எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க, என்ன மட்டும் என்னமோ அற்பமா எண்ணுறாங்க, என்ன மட்டும் என்னமோ ஆகாதுன்னு தள்ளுறாங்கன்னு சொல்லி ஒரு நினைவாற்றல், ஒரு புறக்கணிப்பு, ஒரு ஒதுக்கப்படுதல் உங்க வாழ்க்கையில இருக்குமா இருந்தா நீங்க சொல்லுங்க, இப்போ நான் கழுகு. கவனிங்க, யாரு மறுபடி சுத்தி இருக்கிறவங்களால வேதனைப்படுத்தப்படுறீங்களோ நீங்க கழுகு. கவனிங்க, இந்த கழுகு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சான். இந்த கோழி எல்லாமே கழுகிட்ட வராது, எல்லாமே ஒதுங்கி ஓடுது, எல்லாமே ஒதுங்கி ஓடுது. கழுகு ரொம்ப கவலை, கழுகுக்கு ரொம்ப கவலை. திடீர்னு பார்த்தா கழுகுக்கு மேல ஒரு நிழல் தெரியுதான். இந்த கழுகு அப்படியே சுத்தி மொத்தம் பார்த்துக்கிட்டு அப்படியே மேல பார்த்துச்சா. மேல பார்த்த உடனே கழுகு நினைச்சுச்சா, ஆகா நம்மளை விட ஒரு பெருசா இருக்கு, நமக்கே நிழல் கொடுக்குது. ஆனா பார்த்தா என்னை போல மூக்கு, என்னை போல கண்ணு. ஏன்னா இந்த கோழியெல்லாம் சொல்லிச்சான், உன் கண்ணு மட்டும் முண்ட கண்ணா இருக்கு, எங்க கண்ணெல்லாம் அழகா இருக்குன்னு சொல்லிச்சான். இப்ப பாருங்க, இந்த கழுகு மேல பார்த்து சொல்லுது, ஐயோ என்னை போல கண்ணு, என்னை போல மூக்கு, என்னை போல ரெக்க, என்னை போல வாயு, என்னை போல காலு. சந்தோஷம். இந்த மாலவேல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாரு நீ எங்களுக்குரியவன் அல்லன்னு ஒதுக்குறாங்களோ உனக்கு நீ கழுகு, அதனால தாய்க்கலையாகிய நான் வந்து உனக்கு ரெக்கை அடிச்சுட்டு இருக்கிறேன், நீ என்னை போலன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, கீழே இருக்கிற கழுகு சொல்லுது என்னை போல. அதான் சொல்றாரு, நீங்க தேவ சாயல். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களா? எல்லாராலும் ஆகாது என்று துரத்தப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாய் சொல்றேன், கர்த்தர் தம்முடைய சேட்டையை உங்களுக்கு நேராக வைத்து அவர் அசைத்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய சேட்டை நிழல்ல நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க கழுகு. சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கழுகு தன் சேட்டையின் மேல் சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வருகிறேன். அப்ப கவனிங்க, இப்போ இந்த கழுகு மேல பார்த்த உடனே அப்பா சொல்றாரு, டேய் நீ பூமிக்குரியவன் அல்ல, நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீ சேட்டை அடித்து எழும்பி பறந்து உயரத்தில் வர வேண்டியவன். ஹல்லேலூயா. இந்த மாலவேல கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீ உலகத்துக்குரியவனாக இருந்தால் உலகம் உன்னை நேசித்திருக்கும். நீங்க உலகத்துக்குரியவராக இருந்தால் உலகம் உங்களை நேசித்திருக்கும். நீங்கள் உலகத்துக்குரியவராக இராதபடியினாலும் நான் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும் இந்த உலகம் உன்னை பகைக்கிறது. அப்போ இந்த உலகத்தால நீங்க பகைக்கப்படுறீங்கன்னா நீங்க பக்கத்துல சொல்லுங்க, நீ எல்லாம் ஒரு கழுகுப்பா. நல்லா சொல்லுங்களேன், நீ ஒரு கழுகு.
அதனால சில பிரச்சனை, சில ப்ராப்ளங்கள், சில போராட்டங்கள், சில புயல்கள் உனக்கு நேரம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். யோபு ஒரு கழுகு, யோபு வந்து ஒரு கழுகு. அதனாலதான் பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய புயல். யோபுடைய வாழ்க்கையில புயல் வந்து எதையெல்லாம் இழந்தான்னா, எதை இழக்க கூடாது அத்தனையும் இழந்துட்டான். பிள்ளைகளை இழந்தான், ஆஸ்தியை இழந்தான், அந்தஸ்தை இழந்தான், அவனுடைய ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் இழந்தான். எல்லாம் இழந்து சர்வத்தை என்ன ஆயிடுச்சு, புண்ணாயிடுச்சு. இப்ப பொண்டாட்டி வந்து சொல்றா, தேவனை தூஷித்து கழுகா இருந்தா கண்டிப்பா சுத்தி இருக்கவங்க சொன்னீங்க, எதுக்கு வாழ்ற, செத்து தொலைய, உன்னால பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்றானா நீ யாரு? கழுகு. கவனிங்க, கழுகிட்ட இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிடணும், நான் ஒரு கழுகு, நான் கழுகு. இப்ப பாருங்க, கழுகு இப்ப என்ன செய்யுது, தள்ளாடிக்கிட்டு இருக்குது. எல்லா கழுகும் தள்ளாடுறா இல்லையா? முடியல, எல்லாரும் இதை சொல்றேன், என்னால போராட முடியல, நான் சோர்ந்து போய் கவலையோட சோகமா படுத்திருக்கேன். எப்படி படுத்திருக்கோம்? சோகமா படுத்திருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, நீ காத்தது, நீ காத்தது. கழுகு தன்னை சுத்திகரித்துக் கொள்வதை போல நீ உன்னை சுத்திகரிச்சுக்க. நீ சுத்திகரித்து காத்து இருக்கும் போது நான் என்னுடைய புதிய பலத்தினால உன்னை நிரப்புவேன். அப்ப நீ என்ன செய்வ? நான் சேட்டைகளை அடிக்க ஆரம்பிப்ப. நீ சேட்டையை அடிக்க 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 உன்னை சுத்தி இருக்கிற, உன்னை தொந்தரவு பண்ணின எல்லா துகள்களும் பறந்து போயிடும். ஐயோ, சேட்டையை அடித்து எலும்புவாய். இப்ப பாருங்க, இந்த தாய் கழுகு குட்டி கழுகிட்ட சொல்லுது, நீ பவ, நீ பவ, நீ பவ. இப்போ இது பறக்க பார்க்குது, பக்க டக்குன்னு வைக்க அடிச்சா திடீர்னு பார்க்குது, வீட்டுக்கு மாட்டில நிக்குது. இப்ப தாய் கழுகு மறுபடியும் சொல்லுது, போதாது போதாது, மறுபடியும் என்ன செய்ய, பவ பவ பவன்னு இது மறுபடியும் வைக்க அடிக்குது. அடிக்க 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 மேல 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 மேல. ஆண்டவர் மாணவனை சொல்றாரு, நீயும் ரெக்கையை அடித்து புறப்பட போகிறாய். நீ சோர்ந்து போய் படுத்திருக்கிறியா, எழுந்து நிற்க போகிறாய். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்ல, சோகமா படுக்காத, வேகமாய் புறப்பட போற, வேகமாய் பறக்க போற. இப்ப பாருங்க, கூடால இருந்து குக்கு 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 குக்குன்னு சொல்லிச்சுல்ல, இதெல்லாம் இப்ப என்ன செய்துனா, கவனிங்க, ஒரு யாக்கோப்புக்கு 11 பிள்ளைகள், அதுல ஒண்ணு மட்டும் பறக்குது, மீதி எல்லாம் இந்த பூமியில கலந்து கொக்கோ 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 கொன்னுக்குது. ஒண்ணு மட்டும், யோசேப்பு மட்டும் சேட்டையை அடித்து பறக்க ஆரம்பிச்சான். அவனுடைய நிழல்ல அவனுடைய சகோதரர்கள் தஞ்சம் புகும்படியாய் தேவன் உயர எழும்ப பண்ணினார் யோசேப்ப. அதே போலதான் அந்த மாலை வேலை சொல்றாரு, நீ ஒவ்வொரு நாளும் தத்தளித்து கொண்டிருக்கிறியா, நீ மேல பறக்க போற, நீ பறக்க போற, உன்னை கத்த பறக்க செய்ய போகிறார். அதனால சோதனையை கண்டு சோர்ந்து விடாது. இப்ப சிலவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்தான் உண்மையா சொல்ல முடியாது, இந்த உலகத்தை சொல்ல மாட்டாங்க. நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடுறாங்க, அக்கால சொல்றாங்க. ஆனா உண்மையிலே சுனாமிலே ஸ்விம்மிங் போட ஆற்றல் பெற்றவர்கள் யார் தெரியுமா? நம்மதான். ஹல்லேலூயா. எல்லா புயல்களையும் எல்லா சுழல் காற்றுகளையும் சமாளித்து இறக்கையை தட்டி அடித்து எலும்ப உயர பறக்கிறவன் நான் தான். ஏன்னா நான் ஒரு கழுகு. கத்தது கழுகோடு ஒப்பிடுகிறார். கவனிங்க,
அப்போ தேவன் என்ன சொல்றான்னா, ஒரு கழுகு எப்படி போய் தேவ சமூகத்துல காத்திருந்து புது பலன் அடைகிறதோ அதே போல நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருக்கணும். காத்திருக்கும் போது பழைய பலன் இல்லை, அதை விட இரட்டத்தனையான பலன். ஹல்லேலூயா. அப்ப ஜெயிக்கணும். நான் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய பலன் வரணும், ஒரு புதிய ஆரோக்கியம் வரணும், புதிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கணும்னா நீங்க காத்திருக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. காத்திருக்கிறது ரொம்ப அவசியங்க. மோசேயுடைய நாட்கள்ல, மோசேயுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 40 வருஷம் ஆடல் பாடல் கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தின் நாட்கள்ல தன்னுடைய பலத்தின் மிகுதியாக ரட்சிப்பின் கொண்டு வந்தலான்னு சொல்லி மோசே முயற்சி பண்ணி தோற்று போனவனாய் 40 வருஷம் வளர்ந்தோம். சுய முயற்சியில தோற்று போய் 40 வருஷம் வளர்ந்தோம். தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா எல்லாமே சுய முயற்சி, காத்திருப்பு இல்லை, சுய முயற்சி. எப்பெல்லாம் சுய முயற்சி நம்ம எடுக்கிறோமோ அப்பெல்லாம் தோற்று போயிடுவோம். சுய முயற்சி எடுக்கிறதுக்கு நீ கோழியோ இல்ல ஒரு ஆந்தையோ இல்ல ஒரு காக்கையோ இல்ல, நீ கழுகு. நீ கழுகு. நீ காத்திருந்தா மட்டும்தான் உனக்கு புதுபலன் உண்டாகும். அப்ப காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, யாரு பிரச்சனையை மேற்கொள்ள முடியல பேதா, ஒரு 3 மணி நேரம் இருந்தாலும் போதும், ஒரு 5 மணி நேரம் இருந்தாலும் போதும், ஒரு நாள் அதிகாலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தாலும் போதும். ஏன்னா தண்ணி மட்டும் என்ன கொஞ்சம் குடிச்சுக்கிடுங்க, ஏன்னா புது அனுபவமாக இருக்கும்ல. தயவு செய்து நல்லா உங்க பக்கால போட்டு 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 உபவாசத்தை இருக்காதீங்க. காத்துருங்க, தெய்வ சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்துல என்னால மேற்கொள்ள முடியல, என்னால ஜெயிக்க முடியல, அதனால இதுக்கு மேல என்னால பறக்க முடியல ஆண்டவரே, அதனால நான் சரண்டர் ஆகிறேன். இந்த சரண்டர் தான் காத்திருப்பு. நான் சரண்டர் ஆகிறேன். எனக்குள்ளால புதிய பலத்தை தாங்க, எனக்குள்ள புதிய ஆரோக்கியத்தை தாங்க, என்ன மறுபடி எழுதி பறக்க செய்ய. என்னால பறக்க முடியாது, உங்களால முடியாது. அதுக்காக நான் காத்து வைக்கிறேன். அப்படி எந்தெந்த தெய்வ பிள்ளைகள் காத்திருப்பீங்களோ, கர்த்தர் இந்த மாலை வேளையில சொல்றாரு, நீ சோகமாய் படுத்த நாட்கள் முடிந்தது. பக்கத்தில் சொல்லுங்க, நீ சோகமாய் படுத்த நாட்கள் வேகமாய் சொல்லுங்க, வேகமாய். வேகமாய் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? வேகமாய் இல்ல, சொல்லுங்க, கையை குலுக்கி சொல்லுங்க, நீ வேகமா, நீ வேகமா, நீ வேகமாய் பறக்க போற. எந்த சக்தியாலையும் உன்னை தடுக்க முடியாது, எந்த மேகத்தாலையும் உன்னை தடுக்க முடியாது, எந்த தூசியினாலையும் உன்னை தடுக்க முடியாது, எந்த புயலினாலையும் உன்னை தடுக்க முடியாது. நீ மறுபடி சேட்டை அடித்து எழுந்தி உயரத்தில் பறப்பா. எல்லாரும் சொல்லுமா, நான் பறக்க போறேன், நான் பறக்க போறேன். பக்கத்துல சொல்லுங்க, நான் பறக்கிறத பார்த்து, நான் சொல்ற மாதிரி சொல்றேன், நான் பறக்கிறத பார்த்து என்ன என்கிட்ட வந்து சும்மா அந்த கொக்கன்னு சொல்லிச்சுல்ல, அதெல்லாம் அண்ணாந்து பார்க்க போகுது. யாராவது வந்து உங்களை சும்மா இந்த கொக்கன்னு சொன்னாங்க, நீங்க நினைங்க இது கோழி, நான் கழுகு. புரியுதா உங்களுக்கு? கோழி என்ன, அதாவது இந்த கொக்கோ சொல்றது, கொக்கோ சொல்றது இதெல்லாம் பறக்காது. இந்த வார்த்தை பத்தியில வார்த்தைக்கு வாயை அடைக்கவே முடியாது. அது பறக்க நினைச்சா வார்த்தை பறந்தா எப்படி இருக்கும்? வார்த்தை பறந்து எங்க வீட்டு மொட்டை மாடியை தாண்டி சென்றது. நம்புவீங்களா? அந்த வார்த்தை என்ன செய்யும்? பக் 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 பக். அவன் நல்ல கேளுங்க, என்ன பார்த்து பக்கத்து சொல்லுங்க, என்ன பார்த்து பக்பக்குன்னு சொன்னது, கொக்குன்னு சொன்னது, சொக்குன்னு சொன்னது, என்னை பார்த்து நக்கல் அடிச்சது, என்னை பார்த்து நையாண்டி பண்ணது,
என்னை பார்த்து பரியாசம் பண்ணுது, என்னை பார்த்து உச்சு குட்டுனது, என்னை பார்த்து என் வாழ்க்கை முடிச்சுன்னு சொன்னது எல்லாம் என் அண்ணாந்து பார்க்க போகுது. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, எல்லாம் என் அண்ணாந்து பார்க்க போகுது. நான் பறக்க போவேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் பறக்க போவேன், நான் பறக்க போவேன்.